ஏன்னா இந்த மெக்கானிக் வேலையை எப்படி கத்துக்கிட்டீங்க? அடே அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? டேய் என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்ல. நீ ஏமா அந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? யார் பண்ணுவா? நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஏதாவது ஆள் வச்சுக்கலாம் வேலைக்கு. நீ இனிமேல் கடைக்கு போறது கூட பைக்ல போகாத, கார் எடுத்துட்டு போ, சரியா? என்ன ட்ரெஸ் இது? நல்ல 4-5 ட்ரெஸ் எடுத்துக்க, என் கார்டு அங்க இருக்கு. ஓகே சரி, ஒரு 100 ரூபாய் மட்டும் இருந்தா கூட. 100 ரூபாய். அடுத்த வருஷம் ஆயாவா போறவளுக்கா நான் ஆயா அலைஞ்சேன். சாமி என்ன முதல்ல எவ்வளவுன்னு பேசிக்குவோம். துல்லியமா பார்க்க போனா 20 ரூபா. 20 ரூபாயா? இது ஊர் உலகத்துல நடப்பு. நான் வாங்குறது 15 தானே. 15? அது பல பேர் வைக்கிற ரேட்டியா? நான் வாங்குறது 10 ரூபா தானே. 10 ரூபாயா? மத்தவங்களுக்கு 10 ரூபா, உனக்கு 5. 5 ரூபாயெல்லாம் அதிகம் சாமி. அதெல்லாம் அயோக்கிய பையில கேக்குறது. நான் வாங்குறது 4 ரூபா தானே. 4 ரூபாயா? 4 பேரு 4 விதமா பேசுவாயா? நான் வாங்குறது 3 ரூபா தான். பேசுறாரு பேச்சு. அவ மட்டும் எனக்கு கிடைக்கல, அவளை நினைச்சே நான் செத்துருவேன். நீ நினைக்கிறேன்னு தெரிஞ்சாலே அவ செத்துருவாளே. உழைச்சா முன்னேறலாம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி உழைச்சா, எதுக்கு உழைச்சா, யாரு கூட உழைச்சா முன்னேற முடியும்னு தெரியாம தான் கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்காங்க. பிசினஸ், கிளையண்ட், கடன் எல்லாம் ஒரே லாஜிக் தான். கம்மியா தரவங்கிட்ட அதிகமா கேட்காத, அதிகமா தரவங்கிட்ட கம்மியா கேட்காத. அன்பா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, நல்லா பெருசா வைக்கணும். அப்பதான் என்னைக்குமே நம்மள மறக்க மாட்டோம். என்ன சவு, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எனக்கும் உன்னை பார்த்தா சொல்லணும்னு தான் ஆசையா இருக்கு. இல்லையே, என்ன பண்றது? பரவாயில்ல, என்ன மாதிரி நீயும் போய் சொல்லு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores ஒன் செகண்ட் இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. What a great family. ஹலோ, நான் உங்கள் தான். பட் வாட் டு டு? 4 o'clock அப்பாயின்மெண்ட்க்கு இப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்களே. நான் லாஸ்ட் இயர் அப்பாயின்மெண்ட்டே இப்பதான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். மேபி நீங்க நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணி பாருங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். எப்ப பாரு போனையே பார்த்துருப்பியா? போன் பார்க்கணுமா இல்லனா பேசணுமா? போனே பாரு. வேம்புலி அம்மன் கோவிலுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் எடு. கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. பையன் எப்படிங்க கேரக்டர்? அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். பாக்குறதுக்கு ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கீங்களே. 10 நிமிஷம் பழகி பாருங்க. பஞ்ச பரதேசி மாதிரி தெரியும். உன் தம்பி வரானா? அதான் வாங்கிட்டு வரணுமா? தம்பி வரானா? மட்டன் 1 கிலோ, சிக்கன் 2 கிலோ, சொரா 1 கிலோ. தம்பிக்கு நெய் மைசூர் பாக்னா ரொம்ப பிடிக்கும். நெய் மைசூர் பாக் 1 கிலோ. 2 கிலோ வாங்கிக்கோங்க. ஓகே மச்சான், கேட்டுச்சா? வரும்போது எல்லாத்தையும் ஆனந்துருங்க. 1500 சம்பளம் சொல்லிருப்பாளே. சொன்னாங்க சொன்னாங்க. காலம்பரம் நம்ம ஆத்திர டிப்பன் சொல்லிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. நான் எத்தனை ஊரு, எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கலாம். ஏன்டா அப்படி? மணி கம்ஸ் டுடே கோட்ஸ் மாரையா? காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற?